before now இந்த மாதிரி வாங்க எப்படி பண்ணலாம் குயிக்கா வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் பீஸில் நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் நம்மளே மேக் பண்ணிடலாம். இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பீஸ்லாம் நான் இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள், இதில் நீங்கள் லைன் பண்ணதெல்லாம் நீங்கள் ஸ்கேலை வச்சு ஹோல்ட் பண்ணி நீங்கள் இந்த ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பாக்ஸ் மாதிரி ஈஸியாக மடக்கிறதுக்கு. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா எட்ஜஸ்லேயுமே நம்ம ஹோல்ட் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்தா நீங்களே பாருங்கள், இது சூப்பரான பாக்ஸ் மாதிரி வருது. இப்போ நான் கீழே ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே உள்ள அந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் மேலே க்ளோஸ் பண்ணுறக்காண்டி நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் சூப்பராகவே க்ளோஸ் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி கூட பாக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இந்த பாக்ஸே நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கார் பாக்ஸ் தான் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் நானே மேக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு MP3 மாடியூல் தேவை. இது ஆன்லைனில் ப்ரைஸ் ஹையாக இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் ஆஃப்லைன் ஷாப்லேயே கேட்டுப்பா உங்களுக்கு ₹100 ரூபீஸ்க்குள்ளே வாங்கிடலாம். இந்த MP3 மாடல் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த MP3 மாடலேருந்து வர சவுண்ட் ஆம்பிளிஃபை பண்ணுறக்காண்டி இந்த ஆம்பிளிஃபை போர்டு நான் பக்கத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த போர்டே வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே பண்ணுறது என்கிட்ட இருக்கிறது 2 ஒரே ஸ்பெசிஃபிகேஷனாக எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு அடாப்டர் தேவைப்படும். இது வாங்கிக்கோங்க. அது போக நம்ம சுவிட்ச் தேவைப்படும். இந்த சுவிட்ச் எதுக்கு நான் பெற சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த USB கேபிள் தேவைப்படும். இது நீங்கள் பழைய டேட்டா கேபிள்லேருந்து கூட வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்காண்டி ஈஸியாக இருக்காண்டி நான் சர்க்கியூட் டயக்ராம் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த MP3 மாடலில் பார்க்கலாம். இது முன்னாடி நமக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பவர் சப்ளை 5 வோல்ட் நீங்கள் இன்புட் கொடுக்குறதுக்காண்டி ஒரு போர்ட் இருக்குது. அது பார்த்து எனக்கு 2 போர்ட் இருக்குது. இன்புட் அவுட்புட் நமக்குள்ள இந்த இன்புட் போர்ட் தேவையில்லை. பக்கத்தில் அவுட்புட் R, அவுட்புட் L, அவுட்புட் G இந்த போர்ட் இருக்குல்ல, இந்த போர்ட் தான் நமக்கு தேவைப்படும். அவுட்புட் Lனா லெஃப்ட் அவுட்புட்டு, ரைட் அவுட்புட், அப்புறம் கிரவுண்ட் அவுட்புட், இந்த 3 தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் MP3 மாடியூல் எடுத்துக்கிட்டேன். இந்த MP3 மாடியூலில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனாக காமிக்க பாருங்கள். என்கிட்ட உள்ளது ஒரே மாதிரி தான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நீங்கள் அதே வாங்கிக்கலாம். இதில் இந்த 2 லெஃப்ட் அவுட்புட் ஸ்பீக்கர் இருக்குது, இந்த 2 ரைட் அவுட்புட் ஸ்பீக்கர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 பவர் சப்ளை 5 வோல்ட்டு, அடுத்து இருக்கிற 3 இன்புட் பின். அதாவது அங்கேருந்து நம்ம MP3 மாடியூலேருந்து எடுக்கிற அவுட்புட் இன்புட் பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நம்ம எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் நான் அந்த இடத்துல MP3 மாடலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதனால் இந்த இடத்துல MP3 மாடல் வச்சு நான் இதில் மார்க்கிங்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ முக்கியமாக நான் இன்னொரு ஸ்பீக்கர் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பீக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி அவுட்புட்டாக நம்ம எடுக்கிற காணி மட்டும் தான் வச்சுருக்கோம். நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, அந்த ஆம்பிளிஃபையர்லேயே இன்பில்ட்டாக ஸ்பீக்கரையும் அதை தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம அவுட்புட்டாக அந்த வெளியே உள்ள ஹோல்டர் மூலிமா இன்னும் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால் நான் இந்த இன்புட்டாக வைக்கிறக்காண்டி இந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பீக்கரே நான் மார்க் பண்ணி கரெக்டான ரீடிங்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துட்டேன். இந்த பாக்ஸில் நான் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக MP3 மாடல் போகிற மாதிரி நான் சைஸ்க்கு கட் பண்ணிட்டு இந்த MP3 மாடலுக்காண்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே டாப்லையும் அந்த ஸ்பீக்கருக்கு தேவையான மாதிரி நான் சர்க்கிள் பண்ணி கட் பண்ணி அந்த ஸ்பீக்கரை கரெக்டாக வச்சுக்கிறேன். இதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிறக்காண்டி அந்த ஒரு போர்டு இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணுறக்காண்டி அதுக்கும் ஒரு இதுவும் பக்கத்தே நமக்கு சுவிட்ச் மாட்டுறக்காண்டி சுவிட்சுக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் அசம்பிள் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் MP3 மாடியிலையும் மேலே டாப்பில் நான் ஸ்பீக்கரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்பீக்கருக்கு நான் சுற்றி டேப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஸ்பீக்கரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறனால நமக்கு ஸ்க்ரூஸ் பண்ணால் டேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். சுவிட்ச் பக்கத்தில் டேட்டா கேபிள் இருக்கும்ல, பவர் சப்ளை 5 வோல்ட் கொடுக்காண்டி அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எதுக்காண்டி ஸ்பீக்கர் அவுட்புட் போர்டை மாட்டாமல் இருக்கணும், நம்ம இங்கேருந்து வயர் கனெக்ஷன் கொடுத்தனால இந்த கட் பண்ணதுக்கூடிய வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ MP3 மாடல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த MP3 மாடலில் பார்த்தீங்கன்னா ரைட் அவுட்புட் ஸ்பீக்கருக்கும் லெஃப்ட் அவுட்புட் ஸ்பீக்கருக்கும் 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரைட் அவுட்புட் ஸ்பீக்கரில் 2 லைனும் லெஃப்ட் அவுட்புட் ஸ்பீக்கர் 2 லைனும். இதை இதில் கனெக்ட் பண்ணால் நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிறக்காண்டி ஹோல்டர் வச்சுருக்கோமோ அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹோல்டரில் 4 பின் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொதல் 2 பின்னை லெஃப்ட் அவுட்புட் ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்லையும், அடுத்து 2 இருக்கிற பின்னை ரைட் அவுட்புட் டெர்மினலில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களே பாருங்கள், மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. மொதல் 2 டெர்மினலில் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கருக்கும், அடுத்த 2 டெர்மினலில் இன்னொரு ஸ்பீக்கர்லேயே நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த அவுட்புட் வர்றதை கனெக்ட் பண்ணிட்டு நான் இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த லெஃப்ட் அவுட்புட் ரைட் அவுட்புட்டு இப்போ இது நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீக்கர் அவுட்புட் வேலையை நான் முடிச்சாச்சு. இப்போ +5 வோல்ட், அதாவது நமக்கு பவர் சப்ளை கொடுக்கணும்.
பவர் சப்ளை கொடுக்கறக்காண்டி இந்த போர்ட்லேயும் அதே மாதிரி +5 வோல்ட் பவர் சப்ளை இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த MP3 மாடலுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும், இந்த ஆம்பிளிஃபையர் போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்காண்டி நம்ம வந்து ரெண்டையும் பேரலாக போட்டு நம்ம வந்து USB டேட்டா கேபிள் வந்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து MP3 மாடியூலில் உள்ள ப்ளஸ்ஸையும் நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டில் உள்ள ப்ளஸ்ஸையும் அதே மாதிரி MP3 மாடியூல் நெகட்டிவையும் ஆம்பிளிஃபை நெகட்டிவையும் இந்த ரெண்டு பேரலாக லைனில் வந்து நம்ம அந்த USB டேட்டா கேபிளோட ப்ளஸ்ஸையும் நெகட்டிவ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கிடுறேன். நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சர்க்யூட் பார்த்தா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் எந்த வேலையும் முடிச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பீக்கர் நான் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் போர்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பவர் சப்ளைக்கும் 2 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வந்து அந்த 3 இன்புட்டு போர்டில் ஆம்பிளிஃபையரில், அதாவது இதுலேருந்து வர அவுட்புட்டை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இன்புட்டை கனெக்ட் பண்ணுறோம். அதுக்காண்டி என்ன பண்ணுங்கள், இதில் உள்ள லெஃப்ட் இன்புட்டையும் இதில் உள்ள லெஃப்ட் அவுட்புட்டு, அதில் உள்ள ரைட் இன்புட்டு ரைட் அவுட்புட்டு கிரவுண்டு இந்த 3 கனெக்ஷனையும் நீங்கள் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சர்க்யூட் பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சர்க்யூட் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சு வந்து நான் வந்து டேப் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து டேப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து பவர் சப்ளைக்குள்ள லைனை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இன்புட் அவுட்புட் ஸ்பீக்கர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. வெளியே ஒரு அவுட்புட் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம மிஞ்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் மட்டும் தான். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரை வந்து அந்த ஸ்பீக்கருக்கு சுவிட்ச் வச்சுக்க போனேன், அதாவது தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்க ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. அதனால அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர ஒரு லைனை வந்து சுவிட்ச் வழியாக பாஸ் ஆகி ஸ்பீக்கரில் உள்ள இன்னொரு வேலையும் சுவிட்சில் உள்ள இன்னொரு வேறு நம்ம வந்து சர்க்யூட் போர்டு கொடுக்கணும். அதனால இந்த ஸ்பீக்கரில் உள்ள லைனையும் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு சுவிட்சில் உள்ள லைனை வந்து அந்த ஸ்பீக்கரில் நம்ம வந்து ஆம்பிளிஃபை போர்டு இருக்கா, அந்த ஆம்பிளிஃபை போர்ட்லேருந்து ஒரு அவுட்புட் கனெக்ஷன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால அந்த ஆம்பிளிஃபை போர்டில் அந்த அவுட்புட் கனெக்ஷன் வந்து நான் வந்து பாதியாக கட் பண்ணி அந்த கனெக்ஷனில் வந்து நான் வந்து அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்பீக்கர் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வைக்கணும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரோட கனெக்ஷனும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக கனெக்ட் பண்ணக்கப்புறம் நான் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த MP3 மாடியூலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆண்டனான்னு ஒன்று எழுதி இருக்கும். இது வந்து நம்ம வந்து FM யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஆண்டனா கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி அதில் வந்து ஒரு வயர் சால்டர் பண்ணிக்கலாம். இந்த சால்டர் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அந்த வயரை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பின்னாடி வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம FM யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து FM ஆண்டனாக்காண்டி நான் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து பாக்ஸ் வந்து சூப்பராகவே க்ளோஸ் ஆகுது. இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன் ஆகுது. இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிக்கலாம். போட்டு ஒட்டிக்கிறேன். சைடில் க்ளூ ஒட்டுற கண்டினா சைடு வந்து மேலே வந்து க்ளூ ஒட்டுற மாதிரி கேப் விட்டுருக்கேன். அதனால க்ளூ ஒட்டு ஒட்டிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து க்ளூ அட்டாச் பண்ணி ஒட்டி சைடு வந்து கொஞ்சம் வந்து டிசைனுக்காக நான் வந்து டேப் ஒட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ என்னன்னா இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம வந்து பவர் பேங்க்ல கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பவர் பேங்க்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி அங்கே பாருங்க எனக்கு வந்து ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகிட்டு இது எப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்க வேற லெவலில் ஒரு கேட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆம்பிளிஃபையர் மேலே ஸ்பீக்கர் தர்றதுக்காக நான் மேலே வந்து ஒரு ஸ்பான்ச் வச்சு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் ஒட்டிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட USB கேபிளை நம்ம வந்து ஏதாவது உங்கள் மொபைல் அடாப்டரில் மாற்றிக்கோங்க. மொபைல் அடாப்டரில் போட்டுட்டு அந்த மொபைல் அடாப்டரில் வந்து நீங்கள் வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஆம்பிளிஃபையர் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளைல நான் போட்டுக்கிட்டேன். பவர் சப்ளை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 4வது மோட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து MP3 மாடியூல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ளூடூத் மோட் போய்க்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமோட் வந்துடும். ரிமோட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளூடூத் மோடில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். சாங்கோட அவுட்புட்டை நீங்களே கேளுங்க. நம்ம பேக்ல வந்து சுவிட்ச் எப்படி பாருங்க. நம்ம வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணா ஸ்பீக்கர் ஆன் ஆகும். ஸ்பீக்கர்னா இந்த ஸ்பீக்கரோட கனெக்ஷன் மட்டும் ஆன் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கரோட கனெக்ஷன் வந்து கட் ஆகும். ஆம்பிளிஃபையர் தேவையான 2 அவுட்புட் ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இது வந்து ஆம்பிளிஃபையருக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவுட்புட் ஸ்பீக்கர் இல்லைனா சேட்டலைட் ஸ்பீக்கர் வாங்க. இதுக்குள்ள வந்து வெறுமனே ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கும். வெளியே வந்து கனெக்ஷன் வந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து லெஃப்ட் ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இதுலையும் அதே மாதிரி ரைட் ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலையும் பின்னாடி நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த அவுட்புட் ஸ்பீக்கர் போர்டில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க பெர்ஃபெக்டாக நம்ம வந்து 2 ஸ்பீக்கர்லையுமே கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கும்போது மொபைலில் வந்து நான் வந்து சாங் ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ சவுண்ட் அவுட்புட்டை நீங்கள் பாருங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ்ல வந்து இன்னொரு 2 ஸ்பீக்கர் இருக்கு. நம்ம அதே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரோட சைஸ் போக போக உங்களுக்கு வந்து அந்த அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சவுண்டோட லவுட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க போய் இந்த போர்டில் வந்து இதே மாதிரி நான் இந்த 2 ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு இதோட சவுண்ட் அவுட் பண்ணி பாருங்க.
இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. இதுல யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் நேம் டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிருங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மறந்துடாம